Hello everyone, greetings of the session. இந்த ஒரு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன எல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ ஃபார் வி ஹவ் லேர்ன்ட் ஷேர் ரெஃபரன்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம், டேட்டா பேஸ் லேர்ன் பண்ணிட்டோம், இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோவோட ஆர்டர் வந்து before internet based application தான் இருக்கும். Fine. So you are going to learn internet based application in the upcoming lessons. So என்ன கான்செப்ட் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, மொபைலில் வந்து எஸ்டி கார்டு, எக்ஸ்டர்னல் எஸ்டி கார்டுன்றது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னா இப்போ வந்து லாட் ஆஃப் மொபைல்ஸ் கம்ஸ் வித் ப்ரீ டிஃபைன்ட் பில்ட்-இன் ஸ்டோரேஜ் வருது, அந்த 256 128 GB, அதுதான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். அந்த ஒரு ஸ்டோரேஜில் வந்து ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த கிரியேட் பண்ண ஃபைலில் எப்படி டேட்டாவை வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதையே தான் எக்ஸ்டர்னலி பண்ண போகிறோம், எஸ்டி கார்டுன்னு சொல்லலாம். ஸோ வாட் எவர் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அவைலபிள் இன் யுவர் டிவைஸ், அதில் வந்து எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது, அந்த கிரியேட் பண்ண ஃபைல் எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதை ரீட் பண்ணுறது, ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் யூஐ வில் லுக் லைக் திஸ். ஐ திங்க் ஐ கேன் கனெக்ட் மை மொபைல். Yeah, okay, let's do it. This is my mobile. Okay, what you are seeing on the screen is my mobile. Internet storage example போனோம் அப்படின்னா ஒரு டயலாக் பர்மிஷன் வாங்கிக்கிறோம். and then ஏதாச்சும் ஒரு ஃபைல் நேம் Android manifester, ஓகே, அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண சொல்றேன். டேட்டா வந்து என்ன அப்படின்னா learn today சேவ் இன்டர்னல் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும் இன்டர்னல் ஸ்டோரேஜில். ஓகே, அதில் வந்து லேர்ன் டுடே அப்படின்ற டேட்டா சேவ் ஆகிருக்கும் இந்நேரம். ஓகே, இப்போ ரீட் பண்ண போகிறேன். as of now I have given only the file name. ரீட் கொடுத்தா லேர்ன் டுடேன்னு வந்துடுச்சு. அதே மாதிரி okay, இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் சேவ் பண்ண போகிறோம். ஓகே, when I click save external, data is saved. You can see at the bottom toast வருது இல்லையா, அதே மாதிரி when I click read, ஜஸ்ட் ஃபைல் நேம் மட்டும் தான் தரேன். ரீட் கொடுத்தா அந்த ஃபைல்லேருந்து டேட்டா ரீட் பண்ணி டோஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் கைஸ் அவுட்புட். இதுதான் வந்து யூஐ. அது சிம்பிளாக சொல்கிறோம், சேவ் இன்டர்னல், ரீட் இன்டர்னல், சேவ் எக்ஸ்டர்னல், ரீட் எக்ஸ்டர்னல், இவ்வளோ தான் பாயிண்ட். ஆக்சுவலாக இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நீங்கள் எவ்வளோ டேட்டா வேணால் போட்டுக்கலாம். ஓகே, அந்த ஃபைலோட சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் தவிர அன்லிமிட்டட் டேட்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப்பில் என்னென்ன நடக்குதுன்றதை ஒரு லாகாக கிரியேட் பண்ணி அதை ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் வந்து உங்களோட சர்வருக்கு அனுப்பிவிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன் ஆஃப் த யூஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேஜஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஃபைலாக கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை ரீட் பண்ணுற ஆப்ஷன் கூட சம்டைம்ஸ் ரெக்கமெண்ட் கூட நமக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் we can make use of this internal external storage. ஓகே, ஸோ கோடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா மட்டுமே. ஓகே, ஸோ ஐ திங்க் சோஃபார் நம்ம ஆண்ட்ராய்ட்லேயே வந்து லேர்ன் பண்ண டாப்பிக்லேயே அதிகமான கோடிங் இருக்கிற டாபிக் இதுதான். தட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா கோடிங் மட்டும்தான். Okay, so I don't want this. I'll try to make it as simple as possible. Okay, இருக்கட்டும், அதுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தேவையில்லை. ஃபைன். ஸோ லெட் மீ கிளிக் கண்ட்ரோல் ஷிஃப்ட் மைனஸ், அப்படின்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. யூஐ உங்களுக்கு தெரியும். லெட் மீ ஸ்டார்ட் வித் யூஐ. என்ன இருக்கு, ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட்ல ஒன்றும் இல்லை, 2 எடிட் டெக்ஸ்ட், 2 டெக்ஸ்ட் வியூ, 4 பட்டன், இதுதான் வந்து யூஐ. ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது லீனியர் லேஅவுட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். So we have declared everything, we have initialized everything. Okay everyone, and then we are requesting for permission to read external. The dialog box பண்ணி வந்தது இல்லையா, அதுக்கு தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அவைலபிளா அப்படின்னு அது ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கான கோடிங் தான் அது. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட், இட்ஸ் ஸ்டேட்டிக் கோட். ஓகே, ரெண்டும் அவைலபிளாக இருந்தால் தான் மேற்கொண்டு எல்லாமே ப்ரொசீட் ஆகும், இந்த பட்டனே வந்து எனேபிள் ஆகும். That's why it's not a big deal. And then let's first of all learn external, save external and read I'm sorry. First of all, let's learn save internal and then read internal. அதை first என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். When I click the button, we are
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டிங் த டேட்டா ரெண்டுமே எடுக்கிறோம், ஃபைல் நேமும் எடுக்கிறோம், என்ன டேட்டான்றதையும் எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ ரொம்ப டீப்பாக இதில் போக வேண்டிய அவசியம் இல்லை, இது பயங்கரம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் ஸ்டேட்டிக் கோட். ஓகே, மேபி நீங்கள் இன்னைக்கு கோடிங் மெமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே அப்படி தான். இந்த வாட்டி நீங்கள் கோடிங் மெமரைஸ் பண்ணுற அவசியமே கிடையாது ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட்டில். இன்னைக்கு என்னவோ ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஆண்ட்ராய்ட் கோட் டு save some file in the internal storage, external storage. You'll be getting the code from maybe some tutorial or maybe some Google document or Stack Overflow. எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட மை வே ஆஃப் டீச்சிங். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அ லைக் you can proceed this way. So இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் இஸ் a predefined component. Okay, that is it's a predefined class. நம்ம ஃபார்முலா நம்பர் 2 அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமா, அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா FOS ஈக்குவல் இன்ஸ்லைஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், அது இன்ஸ்லைஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா ஓப்பன் ஃபைல் அவுட்புட் இட் இஸ் ஹேவிங் 2 parameter. ஒன்று வந்து ஃபைல் நேம், எந்த ஃபைலில் உங்கள் ஆப்ஜெக்ட் அந்த ஒரு ஃபைல் கிரியேட் ஆகணும், அண்ட் தென் ப்ரைவேட் போட்டுக்கோங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ரிலேட்டட். இட்ஸ் செக்யூரிட்டி ரிலேட்டட். அப்படின்னா என்ன பண்ணால் அந்த ஃபைலை வந்து மற்றவங்க அக்சஸ் பண்ண முடியும், மற்ற அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா டாட் கெட் பைட்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுற யூசர் டைப் பண்ணுற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இந்த இன்புட் ஸ்ட்ரீம் அதில் வந்து ரைட் பண்ணோம், அதாவது இந்த ஃபைலில் ரைட் பண்ணுறோம். தட்ஸ் இட். இந்த ஒரு 2 லைன் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபைலில் கிரியேட் பண்ணது, டேட்டா வாங்கி பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைல் கிரியேட் பண்ண ஃபைலில் டேட்டாவை சேவ் பண்ணிடுது. ஃபைனலி அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். தட்ஸ் வை வி சே சேவ் எக்ஸ்டர்னல் இஸ் டன். அதே மாதிரி குயிக்லி இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஓப்பன் செய்வோம். ரீட் எக்ஸ்டர்னல், சாரி ரீட் இன்டர்னல். இதில் வந்து என்ன ஃபைலோட நேம் மட்டும் தான் கொடுப்போம், அதை வச்சு நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். அந்த ஃபைல் நேம் வாங்கிட்டோம், யூசர்ட் இருந்து ஒரு ஸ்ட்ரிங் பஃபர் கிரியேட் பண்ணுறோம். பஃபர் எதுக்காக அப்படின்னா ரன் டைமில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா வந்து அந்த ஸ்ட்ரிங் பஃபரில் குட் மார்னிங் இருக்குன்னு வைங்களேன், ப்ளஸ் இட்ஸ் அ குட் டே, ப்ளஸ் திஸ் இஸ் ஆசம் டே, ப்ளஸ் ஐ எம் த ஒன் ஸ்பீக்கிங், அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். பஃபர் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பஃபர். ஓகே, வெல் இது எல்லாமே ட்ரை கேட்சில் போட்டிருக்கோம், ஏன்னா எக்ஸெப்ஷன். ஓகே, ஸோ பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஃபைல் நேம் வந்து எதுக்கு தரோம் அப்படின்னா ஓப்பன் ஃபைல் இன்புட்டு கொடுக்குறோம். இது நீங்கள் ரொம்ப டீப்பாக போகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட் லைக் நான் சொல்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் ஃபைல் இதெல்லாமே ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ், ஜாவாவோட ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ். ஓகே, இந்த ஓப்பன் ஃபைல் இன்புட்டுக்கிட்ட அந்த ஃபைல் நேம் கொடுக்குறோம். இதை அப்படியே தூக்கி இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் கொடுப்போம். இது எல்லாத்தையுமே எடுத்து பஃபர் ரீடர் கொடுப்போம். இதில் கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் தான் இன்புட் ரீடர். அப்படின்னா இது என்ன மென்ஷன் பண்ணுது, ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபைல் நேமை ரெஃபர் பண்ணுது. ஸோ திஸ் வேரியபிள் ஹியர் ஆஃப்டர் இஸ் த ஃபைல். ஓகே, உங்களுக்கு ஜாவா தெரியாது அப்படின்னா ரொம்ப விட்டுருங்க. ஜஸ்ட் இது இதுக்காக யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோடிங் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோடிங் பத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. whenever you want to use this kind of requirement, just use this code. அவ்வளோதான். புரியல அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஏன்னா இந்த டாபிக் வந்து இதுக்கு முன்னாடி கற்றுட்ட டாபிக்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் worry much about this. This is not that much important right now, but understand the concept. Okay, so hereafter this variable is the file name. Okay, என்ன பண்ண போறோம், ஃபைல் கிடைச்சிருச்சு, ஜஸ்ட் ரீட் பண்ண போறோம். இந்த ஃபைலு ஓகே, அதாவது இந்த ஃபைல் ரீடிங் த ஃபர்ஸ்ட் லைன், அதை வந்து இதில் தூக்கி போட்டுறோம். இன்புட் ஸ்ட்ரிங்கில் போட்டுட்டு வைல் கண்டிஷன் போட்டுட்டு இது நல்லான்னு செக் பண்ணுறோம். நல்லா இல்லை அப்படின்னா அதில் என்ன இருக்கோ வாட் எவர் த டேட்டா யூ ஹேவ் அதை வந்து ஸ்ட்ரிங் பஃபரில் அப்பன் பண்ணிக்கிறோம். லைன் பை லைனாக ரீட் பண்ணி அதை வந்து அப்பன் பண்ணிக்கிறோம். கடைசியாக டோஸ்ட்டில் இந்த ஸ்ட்ரிங் பஃபரை தூக்கி டிஸ்பிளே பண்ணிடுறோம். திஸ் இஸ் ஹவு திஸ் இன்டர்னல் ஒர்க்ஸ். ஓகே ஃபைன், புரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லை, போதும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேவ் இன்டர்னல் அண்ட் ரீட் இன்டர்னல் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் சேவ் பார்க்கலாம். எல்லாமே சேம் தான். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன ஆட் பண்ணுவோம், ஃபைல் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஃபைல் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் பாத் கொடுப்போம். அங்கே எதுவுமே தரல அப்படின்னா இன்டர்னல் அர்த்தம். ஃபைல் பாத் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த ஒரு லைன் 2 லைன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதாவது ஃபைல்ன்றது ப்ரீடிஃபைன் காம்போனன்ட், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். Object or variable is equal to get file there. It's a predefined just a minute. It's a predefined method which is inside this context wrapper. அதாவது android dot content dot குள்ள context wrap பண்ற கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒரு predefined method. இது என்ன தரும் அப்படின்னா get external storageோட பாத் கொடுக்கும். ஓகே, அந்த பாத்தை தூக்கி ஃபைலில் போட்டு ஒரு ஃபைலோட வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம்.
ஓகே, கடைசியா அந்த ஃபைலை கிரியேட் மினிட். இந்த ஃபைல் நேம்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுன்னு சொல்றோம். அந்த ஃபைலை தூக்கி ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்ல கொடுத்துட்டோம். ஓகே, ஏன் இது தரோம் அப்படின்னா இட் இஸ் whenever you want to write something you will be using file output stream. ஓகே, and then ஓகே, அதை எடுத்து அவுட்புட் ஸ்ட்ரீம் ரைட் எடுத்து கொடுத்துட்டோம். ஏன்னா ரைட் பண்ணுறது இதில் மட்டும்தான் அவுட்புட் ஸ்ட்ரீம் ரைட்டில் தான் என்ன பண்ண முடியும், டேட்டா வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி யூசர் டைப் பண்ண டேட்டாவை வந்து அவுட்புட் ஸ்ட்ரீம் ரைட்டரோட ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃபைனலி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைல் நேமில் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா வந்து அதில் ஆட் ஆயிரும். இவ்வளோ தான் நடக்குதுங்க. ஓகே, திஸ் இஸ் இட் ஹேப்பனிங். ஸோ ஃபைனலி ஒரு டோஸ்ட் போட்டுடுறோம். சேவ்டு எக்ஸ்டர்னல் இஸ் டன். ஸோ அண்ட் தென் ரீட் பண்ணுறதுக்கு சேம் ஃபைல் கொடுப்போம், ஃபைல் நேம் கொடுப்போம். அதே மாதிரி ரீட் பண்ணுறதுக்கு லைன் பை லைனாக ரீட் பண்ணி லெட்ஸ் டூ இட். கொஞ்சம் கன்ஃபியூசிங், ஜாவா தெரியாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். தெரியலன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இதில் போட்டு இதனால மற்ற டாபிக் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபைன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100%, 200% ஜாவா மட்டும்தான் அதில் இருக்குது. ஓகே, எல்லாமே அப்படிதான் சொல்லுவீங்க. பட் யூஸ் பண்ணுற கிளாஸஸ் வந்து ஆண்ட்ராய்டோட பேக்கேஜில் இருக்கும். இது எல்லாமே வந்து ஜாவாக்குள்ள மேக்ஸிமம் தான் இருக்கும். லெட் மீ சி ஒன் மோர் டைம். லைக் these things are java.io. okay okay cool. இங்க மட்டும் ரீட் பண்ண போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபைல் நேம், யூசர் கொடுத்த ஃபைல் நேம். ஓகே, அந்த ஃபைலை வந்து டினோட் பண்ணுறோம், அதை எடுத்துக்கிறோம். அந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ஃபைலை தூக்கி ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமில் போடணும். அந்த இன்புட் ஸ்ட்ரீமை தூக்கி பஃபர்டு ரீடரில் போடணும். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறேன். ஓகே, சேம் தான். இங்கேயும் பஃபர் ரீடர் தான் யூஸ் பண்ணுறோம், இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் பஃபர்ட் ரீடர் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து அவுட்புட் ஸ்ட்ரீம் ரைட்டர் யூஸ் பண்ணுறோம் ரைட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். தட்ஸ் வாட் ஐ வாஸ் அபௌட் டு சே. இங்கே வந்து ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னா ரீட் பண்ணுறதுக்கு. ரைட் பண்ணுறதுக்கு அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோதான் கைஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே ஃபைன். ஸோ ஃபைனலி இந்த ஒரு இது என்ன பண்ணுது அப்படின்னா திஸ் இஸ் த ஃபைல். ஓகே, இனிமேல் ரீட் பண்ணுறது வழக்கம் போல் ஒரு ஸ்ட்ரிங் ரெடி பண்ணிக்கிறோம். இது பஃபர் ஸ்ட்ரிங் பஃபர் கூட இருக்கலாம். ஸோ வழக்கம் போல் அந்த ஃபைல்லேருந்து ஒரு லைனில் ரீட் பண்ணி அதை தூக்கி இதில் ஆட் பண்ணி நல்லா செக் பண்ணணும். நல்லா இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் அதை ஆட் பண்ணிக்கிறோம். வாட் எவர் இஸ் தேர் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஃபைனலி ரிசல்ட்டை வந்து ஸ்ட்ரிங்கில் டோஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். இது நீங்கள் .to ஸ்ட்ரிங்கை மாற்ற தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரிங் தான். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். திஸ் இஸ் வாட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல். அண்ட் மேக் ஷூர் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டில் வந்து பர்மிஷன் ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. Okay, as you can see here, I have added the permission. Write external storage. Read add பண்ணனும். I don't know how it is working without the read permission. No issues. பொறுமையா பார்த்துக்கோங்க. But this has to be added, I guess. And then முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மறக்காம request legasg storage true போட்டுக்கோங்க. இது இல்லைன்னா ஒர்க் ஆகாது. Okay, and then don't forget to get the permission from user. சரியா, request permission dialog வருது இல்லையா, இதுதான். இதுவும் ஆட் பண்ண மறந்துடாதீங்க, இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது தேவையில்லை, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா நான் செக் பண்றேன் என்ன இருக்குன்னு பார்த்தலாம் அதுலயும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ப்ரீடிஃபைன்டு இந்த மாதிரி இருக்குதா இல்லை அவைலபிளா இருக்குதா மவுண்டடா அப்படின்னு செக் பண்றோம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். இது இருந்தாலும் இடம் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டிக்காக செக் பண்றோம். செக்யூரிட்டிக்காக இல்லை, ஒரு இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒர்க் பண்றோம், ப்ரொசீட் பண்றோம். முதல்ல இந்த அவைலபிளே இல்லை அப்படின்னா என்ன பண்றது, அதுக்காக தான். ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அவைலபிள்னா அடுத்து கோடிங் எதுவும் ஒர்க் ஆகுது இல்லையா, இது வந்து ரீட் ஒன்லி அதனால அடுத்து நீங்க சேவ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்காக சும்மா டெஸ்ட் பண்றோம். That's it. Nothing much. This coding is available in Android manifested codes in GitHub repository. Make use of it, guys. And finally, one more time I'm telling,
இது ஜஸ்ட் ஃபுல் ஜாவா கோடிங் தான். புரிஞ்சா ஓகே, புரியல அப்படின்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட், நத்திங் மச். See you in the next lesson.